நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவத் அவதாரங்களை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று முக்கியாவதாரம், மற்றொன்று ஆவேசாவதாரம். முக்கியமா அவரே பிறந்துடுவார். அப்படின்னா ஒரு ஜீவாத்மாவனுடைய தொடர்பே கிடையாது. அவரே தான் வந்து அவதரிப்பார். முக்கியமா பகவான் பிறந்துடுவார். ஆனா மற்றொன்று அமுக்கியமா பிறக்கிறார். அமுக்கியமானா அவரே வந்துவிட மாட்டார். ஒரு ஜீவனை தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னுடைய சக்தியை ஸ்வரூபத்தை அவர் பேரில் வைப்பார். இது இரண்டாவது பட்சமான அவதாரம். அது கவுனாவதாரம்னு சொல்றது. கவுனம்னா அமுக்கியம், இரண்டாம் பட்சம்னு அர்த்தம். ஆக முக்கியாவதாரம், கவுனாவதாரம். முக்கியாவதாரத்தை தான் நாம உபாசிக்க வேண்டும். கவுனாவதாரத்தை உபாசிக்க கூடாது. அப்படின்னால் பரசுராமரையோ பலராமரையோ ஆச்சாரியர்கள் உபாசிக்க மாட்டார்கள். கோக்குல மன்னரை மூவழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்று ராமானுஜ நூத்தந்தாதில திருவரங்கத்தமுதனார் பாடுறார். ராமானுஜர் பரசுராமரை போற்றுகிறார். அந்த பாட்டுக்கு அர்த்தம் கோக்குல மன்னரை மூவழுகால், மூவழு 21 தலைமுறைகள், மன்னரை மூவழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போக்கும் புனிதன். பரசுங்கிற ஆயுதத்தை கொண்டு 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்ரிய அரசர்களை கொன்றார். ரத்த ஆறையே உருவாக்கினார் அப்படின்னு பரசுராமரை பத்தி கேள்விப்படுறோம் இல்லையோ. இதை சொன்ன இடத்துல பிள்ளலோகன் ஜீயர் சுவாமி வியாக்கியானம் பண்றார். அப்ப ராமானுஜர் பரசுராமரை உபாசித்தாரா, அவரை தெய்வமாக கொண்டு தொழுது அவர் மூலம் முக்தி அடையணும்னு உபாயமா பற்றினாரா? சுவாமி வியாக்கியானத்துல சொல்றார், முக்கியாவதாரங்கள் தான் உபாசிக்கத்தக்கவர்கள், அமுக்கிய அவதாரத்தை உபாசிக்க மாட்டா. வணங்கலாம், ஆனால் உபாசனம் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கார். அதனாலதான் பரசுராமர் ராமர் இடத்துல தோத்துட்டாரோ இல்லையோ. சமமான அவதாரமா இருந்தா தோற்கவே தோற்காது. இவர்கிட்ட அவர் தோற்பார்னு வருமா? எப்ப ராமரிடத்துல பரசுராமர் தோத்தாரோ அப்ப சாமியம் கிடையாது. இந்த அவதாரம்ங்கிறது முக்கிய அவதாரம், அந்த அவதாரம் அமுக்கிய அவதாரம். அதிலே ஒரு ஜீவாத்மாவிடத்துல சக்தியை வைக்கிறாளோ இல்லையோ. இதுல லக்ஷ்மணன் பலராமன் 2 பேர் ஆதிசேஷ அவதாரமாச்சே. ஒன்னும் லக்ஷ்மணனையும் 10க்குள்ள சேர்த்துக்குங்கோ, இல்லே பலராமனை 10லேருந்து வெளியில எடுத்துருங்கோ. ஏன் லக்ஷ்மணனை சேர்த்துக்காம பலராமனை சேர்த்துக்கணும் என்றால், பலராமன் பகவத் அவதாரம். அந்த பகவத் அவதாரம்னா அமுக்கியாவதாரம். அமுக்கியாவதாரத்தும் போது ஆதிசேஷனுடைய சக்தி மட்டும் வைக்கப்பட்டது, பிறந்தார். ஆனால் லக்ஷ்மணாவதாரம் பகவத் அவதாரம் இல்லை, ஆதிசேஷனுடைய சக்தி ஒருத்தனிடத்தில் வைக்கப்பட்டது. அதனாலதான் லக்ஷ்மணனை 10 அவதாரங்களுக்குள் சேர்க்கவில்லை, பலராமனை 10 அவதாரங்களுக்குள் சேர்த்து வைத்திருக்கிறோம். இப்படி 10ன்னு வைக்கணும். முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு ரொம்ப ஆச்சரியமான பாசம். முன்னுமி ராமன்னா பரசுராமன், பின்னுமி ராமன்னா பலராமன், தானாய்னு சொன்னார் ராமன். நடுவுல தானாய், முன்னுமி ராமன் பரசுராமன், பின்னுமி ராமன் பலராமன். இப்ப பலராமனுக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம். ஆக சந்திர வம்சத்திலே புரூரவசனிடத்தில் 6 பிறந்தார்கள்னு பார்த்தோம். இது ஒரு முக்கியமான அரசனை பத்தி சொல்ல போறார். கார்த்தவீர்யார்ஜுனன். கார்த்தன் கிருத்தவீரியன் ஒரு அரசன். அவனுக்கு அர்ஜுனன் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு 1000 கைகள். அவன் கிருத்தவீரியனுடைய பிள்ளைங்கிறதுனால கார்த்தவீரியன். அர்ஜுனன் அவனுடைய பேர் இல்லையோ, கார்த்தவீர்யார்ஜுனன். பகிஷ்மதிங்கிற பட்டணம், நர்மதை ஆற்றங்கரை. அந்த பட்டணத்துல அவன் ராஜாவா இருந்து சக்கரவர்த்தியா ஆண்டு இருக்கான். நகுஷன், அவனிடத்தே யயாதி, யயாதியினிடத்திலே எதுவும் புருவும். அந்த எதுகுலத்துலதான் கார்த்தவீரியன் பிறக்கிறான். பின்னால் மது பிறக்கிறான், அவனிடத்துல விருஷ்ணி பிறக்கிறான். இவர்களுடைய வம்சத்துலதான் கண்ணனம் பெருமான அவதாரம் பண்ண போறார். அந்த சரித்திரம் யயாதுஸ்து பூபிருத் அபவத் உஷனச்ச துஹிதரம் தேவயானீம் வார்ஷ பர்வணீஞ்ச சர்மிஷ்டான் உபயேமே. யயாதி கல்யாணம் பண்ணி கொண்டார். உக்ர உஷனஸ் மகர்ஷியனுடைய பெண்ணான தேவயானி, அடுத்து சர்மிஷ்டா. இந்த 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார். இதுல தேவயாகிக்கு மகனாக யது பிறந்தான், சர்மிஷ்டைக்கு மகனாக புரு அவதரித்தான். மேலே காவ்யசாபாச்ச காலேனைவ யயாதிர் ஜராம் அவாப பிரசன்ன சுக்ர வச்சனாச்ச ஸ்வஜராம் சங்கிராமயிதும் ஜேஷ்டம் புத்திரன் யது முவாச்ச. இப்ப கார்த்தவீரியன் சரித்திரம் அடுத்து சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி யதுவனுடைய சரித்திரம், அது ரொம்ப முக்கியமான சரித்திரம். பகவான் தான் யதுகுலோத்பவன். யாதவ யாதவன்னு கண்ணனை கூப்பிடுறோம் இல்லையோ. யதுவை பத்தின சரித்திரம். அவன் பட்டாபிஷேகத்தை இழந்தான், தன் தந்தையினுடைய சாபத்தாலேயே இழந்தான். யயாதிக்கு தேவயானி சர்மிஷ்டையும் மனைவியர். தேவயானிக்கு யது பிறக்கிறான், சர்மிஷ்டைக்கு
புரு பிறக்கிறான். எதனால எது சாபம் அடைந்தார்? ஏன் அவருக்கு ராஜ்யம் படுத்தினால் யயாதிக்கு தேவயான இடத்துல ஒரு தனி விருப்பம். அவரிடத்துல விருப்பம் கொள்ளாதே என்பதை அவருடைய தந்தையாரும் சொல்லி வச்சிருந்தார். 2 பேரும் மனைவியர் தான். ஆனா தனித்து நடத்தாதேன்னு சொல்லியிருந்தாலும் கேட்கல. அவனுக்கு தனி விருப்பம். அதனால அவனுக்கு மூப்பு வந்து எய்தட்டும், வயசாட்டம் ஜரை மூப்பு வந்து படுத்தட்டும்னு சாபம் கிடைச்சது. திடீர்னு அவனுக்கு மூப்பு வந்துடுத்து. ஆனா தனக்கு இன்னும் காம சுகத்துல இச்சை போகல. அதனால யயாதி தம் மூத்த பிள்ளை யதுவனிடத்துல வந்தான். யது, நான் கொடுத்த சரீரம் தானே உனக்கு, உன் இளமை எனக்கு 1000 வருஷத்துக்கு கொடு, அதை நான் அனுபவிச்சுட்டு திருப்பி தரேன் என்று சொல்ல யது மறுத்துட்டான். என் இளமை எனக்கு, உனக்கு நான் கொடுப்பதாக இல்லை. ஆனா கடைசி பிள்ளை புரு ஒத்துண்டான். அதனால புரு சட்டுன்னு முதியவன் ஆயிட்டான். யயாதி இளமை பெற்றான். 1000 வருஷம் இளமை அனுபவிச்சான். அப்பவான முடிஞ்சு போயிடுமோ, ஆசை தீந்துடுமோன்னு நினைத்தான். இல்லேன்னு அப்பதான் புரிஞ்சது. திகு திகுன்னு அடுப்பு எரிஞ்சின்னு இருக்கு. அடுப்பை அணைக்க வேணுமானால் நெருப்பை நன்னா சமாதானப்படுத்துங்கோ. நெருப்பை திருப்திப்படுத்தி விட்டா அறுப்பு அணையும். அதை திருப்திப்படுத்தணும்னா அது நன்னா ஆசை கொண்ட மட்டும் எரியணும். இன்னும் 2 விறகை எடுத்து எரியிற அடுப்புல போடுங்க, அக்னி திப்திப்படும். அதனால உடனே நெருப்பு அணைஞ்சிடும். சொன்னா அணையுமா? இன்னும் 2 விறகு எடுத்து போடுங்கன்னு சொன்னா இன்னும் திகு திகுன்னு பிடிச்சிட்டு எரியுமே தவிர ஒரு நாளும் அணையாது. அப்ப 1 விறகையே பிடுங்கணும், 2 ஜலத்தை கொட்டணும். 2ம் பண்ணத்தான் அடுப்பணையும். அதை போல நமக்கு ஒரு காம சுகத்தில் ஆசை இருக்குன்னால் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்கன்னா அப்புறம் ஆசைப்பட மாட்டோம் இல்லையா சுவாமி என்று சொல்லவே கூடாது. அனுபவிக்க அனுபவிக்க பூயா கிருஷ்ணவர்த்மேவ. எப்படி ஒரு நெருப்பு மறுபடியும் மறுபடியும் வளருகிறதோ அதை போல இந்த ஆசை வளர்ந்துட்டு தான் இருக்குமே தவிர அது குறையவே குறையாது. அப்ப குறைக்கிறதுக்கு என்ன வழி? அது எந்தெந்த விஷயத்தை அனுபவிக்க ஆசைப்படுறதோ அந்த விஷயத்தெல்லாம் ஆகாரம் கொடுக்காம ஒதுக்க வேண்டும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா. கண்ணன் கீதையில சாதிக்கிறார், விஷயங்களை கண்லேந்து நகத்து. காதுக்கு கொடுத்துட்டே இருக்காதே, நாக்குக்கு கொடுத்துட்டே இருக்காதே, மூக்குக்கு கொடுத்துட்டே இருக்காதே. அந்தந்த விஷயங்களை அந்தந்த புலன்கள்ல இருந்து விலக்கு. அப்படி விலக்கின்றே இருந்தியானால் அது பட்னி இருந்து தானே அணைஞ்சு போடும். அதனால சுகத்தை குறைக்கிறதுக்கு விஷயானுபவத்தை விலக்கிறது வழியே தவிர இன்னும் 2 கொடுத்து நன்னா திருப்தி பட்டுனா படவே படாது. 2 கொடுத்தா 4 கேட்கும், 4 கொடுத்தா 8 கேட்கும். அது தெரியாமத்தான் யயாதி தான் இளமையை திரும்ப பெற்று அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். 1000 வருஷமானாலும் ஆசை தீரலே, திரும்ப புருவனிடத்திலேயே கொடுத்துட்டான். ஆனா இதுக்குள்ள இப்ப என்ன நடந்து போச்சு? தேவையற்ற கோபத்தால் யதுவுக்கு சாபம். யதுவுக்கு பட்டாபிஷேகமே இழந்து போயிட்டான். அந்த இழந்த குலத்துலதான் கீழே விழுந்துட்ட குலத்தை நம்ம தூக்கி விடணும் என்பதற்காக கண்ணனம் பெருமான் அந்த குலத்துல திருவதாரம் பண்றார். பூமி கீழே விழுந்ததை தூக்கி விட்டது வராகாவதாரம், குலம் கீழே விழுந்ததை தூக்கி விட்டது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். இதுதான் வராகாவதாரத்துக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு தொடர்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேஷா ஜீர்யந்தி ஜீர்யத கேஷா தந்தா ஜீர்யந்தி ஜீர்யத தனாஷா ஜீவிதாஷா ச ஜீர்யதோபி ந ஜீர்யத பூர்ணம் வருஷசஹஸ்ரம் மே விஷயாசக்த சேதசா மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் பொருளும் போது அறியமாட்டீர். தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார், அனுபவிக்கணும்னு சரீர சுகத்துக்கு விருப்பப்படுறையே, இது வெறும் வெளியில பூசின ஒரு கூண்டு மாதிரி உனக்கு தெரியுமா? மரம் சுவர் மதில் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு. இந்த லோகத்துல இப்ப நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா மறுமைன்னு இதுக்கு அடுத்த பிறவி கிடைக்க போறது இல்லையோ, மறுமை வேற்று உலக அனுபவம். மறுமைக்கே வெறுமை பூண்டு அந்த மறுமைக்கு வேண்டிய ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கலே. ஆனா மரம் சுவர் மதில் எடுத்து, இது புறம் சுவர்ங்கிறார். புறம் சுவர்னா நன்னா சுவர் இருக்கும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, மண்ணு கூட ரொம்ப பொலபலான்னு உதிர்ந்து போயிருக்கும். ஆனா வெளியில எடுத்து ரொம்ப நன்னா வெள்ளை அடிச்சு அதுக்கு இந்த மாதிரி வண்ண காகிதத்தை எல்லாத்தையும் ஒட்டி ரொம்ப நன்னா பண்ணி வச்சிருக்கான். ஓங்கி ஒரு காத்து அடிச்சுது விழுந்ததுன்னா எல்லாமே போச்சு. அப்படித்தான் இது வெளியில இருக்கிற தோலை நன்னா மூடி என்பு தோல் நாட்டி என்ப தூணாக நட்டு எலும்ப தூணா வச்சு அதுக்கு மேல தோலா போட்டு மேல கூரை போடுறாப்புல போட்டு அந்த கூரைக்கு மேல ரோமம்ங்கிற விதானத்தை வைந்து ரொம்ப அழகா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கு. இந்த வீடு எப்ப தெரியுமோ நன்னா இருக்கும்? தோல் மூடின்னு இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கும். இந்த தோல் மட்டும் வெளியில வரட்டும், உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது. இதுக்கு பூசிக்கிற களிம்பு தான் உலகத்திலேயே விலை அதிகம். எல்லாத்த விட
இவ்வளவு சின்ன புட்டியில களிம்பு கொடுத்தான்னா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா. அதை எடுத்து நன்னா பூசிக்கணும், கன்னத்தெல்லாம் பூசிக்கிறோம், நெத்தியில எல்லாம் பூசிக்கிறோம், காதல் எல்லாம் பூசிக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு தக்காளியை பூசிக்கிறோம், வெள்ளரிக்காய் பூசிக்கிறோம், எதோ பூசிக்கிறாடோ இல்லையோ. அப்ப இது இத்தனை பூசின்னு அது பளபளபளான்னு இருக்கா. இளமையா இருங்கோ இளமையா இருங்கோங்கிறான். மனசுல இளமையா இருக்கணும், பக்தியில இளமையா இருக்கணும். ஆனா ரொம்ப பிரயத்தனப்பட்டு இதை பண்ணிட்டு இது கடைசியில வீட்டை விட்டு குப்பை கொட்டை வெளியில போகணும்னா கூட இதெல்லாம் போட்டுண்டா தான் போகலாம்னு ஆயிடும். அவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டோம்னா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, போட்டுக்காத போனா நமக்கே நம்மளை பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்ல. அப்ப புறம் சுவர் ஓட்டமாடம் புரளும் போது அறியமாட்டீர், அறம் சுவராகி நின்று அரங்கனார் காட்செய்யாதே. ஒரு இடத்துல விபத்து ஏற்பட்டு இந்த சத பிஞ்சு போய் வெளியில வந்திருக்குன்னு வச்சுப்போம். அப்பதான் பெரியவாசன் வியாக்கியானத்துல சொல்றார், அங்க இருக்கிற எலிய ஓட்டத்துக்கு ஆள் போடணும்ங்கிறார் அவர். இது மூடின்றது மட்டும் கிழிஞ்சு வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாயும் நரியும் ஓனானும் எலியும் கடிக்கிறதுக்கு வரும். அப்ப நீ ஆள் போட்டு தான் ஈய ஓட்டின்னு இருக்கணும். இது ஒரு நிலைமை. ஒருத்தர் சொல்லலாம், சாமி உமக்காக உயிரை கூட கொடுப்பேன், உமக்காக தலையை கூட கொடுப்பேன்வா. நம்ம என்ன தெரியுமா திருப்பி கேட்கணும்? புலித்தலைக்கு விலை உண்டு, மான் தோலுக்கு விலை உண்டு, மனுஷத்தோலுக்கு தீட்டு உண்டு. இவ்வளவுதான் உண்டே தவிர இதை கொடுத்து என்ன லாபம்? ஆறானு காசு கொடுப்பாளா? மனுஷத்தலையும் மனுஷத்தோலும் என்னாச்சு? 10 நாள் தீட்டு ஏன் கிட்ட கொண்டு குளத்துல போய் குடிக்கணும்வா. இதுதான் மனுஷத்தலைக்கு இருக்கிற வேலை. மனுஷ மாம்சம்னு சொன்னாலே தீட்டு தான் 10 நாள் நகர்ந்து போகணும்னு அர்த்தம். இவ்வளவுதான் இந்த மனுஷனுக்கு பெரியோர்கள்லாம் மதிப்பு கொடுத்துருக்கா. ஏன் இத்தனை இருக்கே? பெருமான் ஒரு மனுஷ வாகனம் வச்சுக்க கூடாதா? ஆதிசேஷ வாகனம், யான வாகனம், சந்திர வாகனம், சூரிய பிரபே, சந்திர பிரபே, ரெட்ட பிரபே, திருவடி ஹனுமார் வாகனம், கருட வாகனம், யாழி வாகனம், சிம்ம வாகனம், ஹம்ச வாகனம், எத்தனை பெருமாள் வாகனம் வச்சிருக்கார். ஒரு மனுஷ வாகனம் ஏன் வச்சுக்க மாட்டேங்கிறார்னால் நம்ப முடியாதுன்னு தெரியும். 4 வீதி சுத்தி வந்து திரும்ப கோவிலுக்குள்ள வந்து அவர் இறங்கணும் இல்லையோ. அவர் ஹனுமான நம்புவார், சேஷனை நம்புவார், யானையை நம்புவாரே தவிர இவன் தலையில உட்கார்ந்துட்டு இவன் கொண்டு போய் விடுவனானே தெரியாது. அதுக்காகத்தான் நம்மள வாகனமா கூட வச்சுக்கல. இவ்வளவுதான் மனுஷ தேகத்துக்கு மதிப்பு. அப்ப இவ்வளவு இருந்தும் ஒரு மனுஷன் பெருமாளை சுமக்கிற பாக்கியம் கூட அவனுக்கு கிடைக்கலையோ இல்லையோ. அதெல்லாம் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கார். எப்பவும் ஒரு பறவை வினதாசுதன்னு சொல்றோம், சுபர்ணோசி கருத்மான், அந்த கருடனுக்கு தான் அந்த பிரபாவம், ஆஞ்சநேயருக்கு தான் அந்த பிரபாவம். ஆனா நமக்கு அதை கொடுக்கலையனால் நாம தான் ஏன் இந்த மாதிரி கேவலப்பட்டு போயிட்டோங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ப தகுந்தவர்களா சத்துவகுணத்தோட இல்லை. ஒரு மிருகத்துக்கு இருக்கிற நன்றி மனுஷனுக்கு இருக்க மறுக்கிறது. அதனாலதான் பெருமானே அந்த மிருகத்தை சேர்த்துக்கிறார். எந்த ரிஷிகளை பாருங்க, ஆசிரமத்தோட பழங்காலத்து சித்திரம் பார்த்தினால் ஒரு நாய் பக்கத்துல படுத்துட்டு இருக்கும், பூனை உட்காந்து இருக்கும், மயில் ஒண்ணு ஆடிட்டு இருக்கும், மான்குட்டி ஒண்ணு தூக்கிட்டு இருக்கும். ஒரு மனுஷன் கூட இருக்கவே மாட்டான். இந்த ஜந்துக்கள் தான் அவ கூட வச்சுக்கிறாளேன்னா வம்பு இல்லை பாருங்க. இதுகளோட இருக்கிற வரைக்கும் அது யார்கிட்டையும் நம்ம பத்தி போய் பேசாது. எந்த சண்டை இல்லை, பூசல் இல்லை. இதுல இருந்து நாம தான் செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லவர்களாக நாம் இருந்தாத்தானே பெருமானை ஏற்றுக்கொள்ள போகிறார். சரித்திரம் தொடரட்டும். இப்படியாய் கண்ணனம் பெருமான் எதுவனுடைய குலத்துல பிறக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டார். தாழ்ந்த குலத்தை தூக்கி விடுறதுக்காக எது குலோத்பவன், தாழ்ந்த பூமியை தூக்கி விடுவதற்காக வராக பெருமானாக அவதரித்தார். இதுல இப்ப அவதாரங்களுடைய வேறுபாடும் சொன்னேன். பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், முக்கியாவதாரம், கவுனாவதாரம் ஆகியவற்றை பார்த்தோம். இனிமே கார்த்தவீர்யார்ஜுனனுடைய பிறவி சொல்லப்படுறார். யது மகாராஜா சாபத்தாலே தன்னுடைய பட்டாபிஷேகத்தை இழந்தார். யயாதி கடைசியில புத்தி வந்தது. நம்ம 1000 வருஷம் அனுபவிச்சாலும் காமசுக்கன் நமக்கு போறல, இனிமே இது வேண்டாம், நாமே தப்பு பண்ணிட்டோம்னு விட்டுட்டான். ஆனா எதுகுலத்துல போனது பட்டாபிஷேகம் போனதே. மேற்கொண்டு சரித்திரம். அதப்பரம் யயாதேஹே பிரதம புத்தஸ்ய யதோர் வம்சமஹம் கதயாமி தஸ்ய ஹைஹய ஹேஹய வேணுஹயாஸ்த்ரயः புத்ராஹ பபூவ. அதுல எதுவுக்கு ஹேஹயன் பிறந்தான். அவரிடத்தே கார்த்தவீர்யன் பிறக்கிறான். ஹைஹய புத்ரோ தர்மஹ தஸ்யாபி தர்மநேத்ரா ததः குந்திஹி குந்தே சஹஜித். ஹேஹயனுக்கு புத்திரன் தர்மன், தர்மனிடத்துல தர்மநேத்திரன், அவனுக்கு குந்தி, குந்திக்கு சஹஜித். தத்தனையோ மகிஷ்மான் யோசவ் மாகிஷ்மதியும் புரியும் நிர்வாபயாமாச. மாகிஷ்பதி பட்டணம், மாகிஷ்மதினு சொல்லுவா, மாகிஷ்மதினு சொல்லுவா, நர்மதாத்தங்கரையில். அந்த இடத்துலதான் இந்த ஹேஹய மன்னவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு ஆண்டுன்னு வந்துட்டு இருக்கார். அப்போது கிருதவீர்யாது அர்ஜுனஹா சப்த தீபாதிபதி பாகுசஹஸ்ரஹா ஜக்ஞே. கிருதவீரியனிடத்தில் அர்ஜுனன் பிறந்தான். பெரும் பலசாலி, 1000 கைகளோடு இருக்கிறவர். அவர் பகவானுடைய அம்சாவதாரம், பகவானுடைய ஆவேசாவதாரம்னு கொள்ள வேண்டும். 10 அவதாரங்கள் மட்டும் இல்லையே, மொத்தம் 25 அவதாரங்கள் பாகவத புராணத்திலே சுகர் படிச்சிருக்கார்.
அதுல கார்த்தவீரியன் ஒரு அவதாரம். கார்த்தவீரியன் சொல்லிப்பலாம், என் கையில வில்லும் கையும் எதற்கு தெரியுமோ இருக்கு, எந்த இடத்துல யாருக்கு ஆபத்து வந்து என்ன நினைத்தாலும் அடுத்த நிமிஷம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்தில் இருப்பேன் என்று ஜகத்தையே ரட்சித்தவன் அவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பராஜய அகில ஜகத் பிரக்யாத புருஷாச்ச மிருத்யுமித்தேதான் வரான் அபிலஷிதான் லேபேச்ச. அப்படிப்பட்டவன் ஆண்டு வந்த போது பஞ்சாசதீர் வருஷ சஹஸ்ர உபலக்ஷண காலாவசானே ராவணஹா பசுருவ பத்வா ஸ்வ நகரகாந்தே ஸ்தாபிதா. ஓர் முறை இவன் தன்னுடைய 1000 கைகளாலே நர்மதையாத்தை தடுத்தான். தடுத்ததனால ஜலம் நேர ஓட முடியல, அணகட்டினா போலே நின்றது. அதன் கரையில் ராவணன் சிந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி லிங்க பூஜை பண்ணி கொண்டிருந்தான். இவன் கையை வச்சு தடுத்த உடனே ஜலம் ஒரு பக்கம் தேங்கி லிங்கத்தை அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்ப பூஜை வீணா போச்சு. ராவணனுக்கு கோபம். நேர கார்த்தவீரியனோட சண்டை போடுவதற்கு வந்தான். அவன் ஒரு பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைத்து தன்னுடைய பட்டணத்தினுடைய வாசல்ல தொங்க விட்டு குழந்தைகள்லாம் பொருட்காட்சி பார்க்கணும்னு வச்சுட்டான் கார்த்தவீரியன். இதுதான் ராவனுக்கு இருக்கிற சக்தி. கார்த்தவீரியன் இடத்துல ஏதுமில்லாமல் போனான். இத ஹனுமார் எடுத்து சொல்றார், அங்கதன் எடுத்து சொல்றான். 2 பேருமே தூது போனாலும் இல்லையோ, ராவணா தப்பு பண்ணாதே, திரும்ப கொண்டு மைத்திலியை சமர்ப்பிச்சிரு. அப்ப அங்க பெருமாள் என்ன தெரியுமா சொன்னார், நீ யாருன்னு யோசித்து பாரு. பரசுராமர் ராமன் கையில் அடிபட்டார். பரசுராமன் கையில் கார்த்தவீரியன் ஒரே பாணத்தால் அடிபட்டான். கார்த்தவீரியன் கையில் பூச்சி போல நீ பிடிக்கப்பட்டாய். உன் நிலை எங்கே, ராமன் நிலை எங்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ கார்த்தவீரியன் இடத்துல பூச்சியை போல உள்ள போய் விழுந்தே. கார்த்தவீரியன் ஒரே வெட்டால பரசுராமர் அடிச்சுட்டார். பரசுராமரை ஒண்ணுமே இல்லை, கையில இருக்க வில்ல வாங்கிய ராமன் ஜெயிச்சுட்டார். அவர் எந்த படிக்கட்டுல இருக்கார், நீ எந்த படிக்கட்டுல இருக்கேன்னு யோசித்தியா? வேண்டா ராவணா, அபச்சாரப்படாதேன்னு சொன்னார். ஓஹோ, யாரோ நம்ம ரகசியம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்குறாளே அப்படின்னு ராவணனுக்கு தோணித்து. அங்கதன் இன்னொன்னு சொன்னார், என் தகப்பனார் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கேன், வாலியினுடைய சரித்திரம். வாலி சாயம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறச்சே இதே ராவணன் சண்டை போடுறதுக்காக அறை கூவினான். வெவ்வேறு ஆட்கள்கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அவளுக்கெல்லாம் தாங்க முடியல. உனக்கேற்ற சக்திசாலி வாலி ஒத்தன் தான் இப்போ அப்படின்னு அவர்கள்லாம் கைகாட்டுட்டா. வந்தவன் சந்தியாவந்தன நேரத்துக்கு வந்து சேர்ந்தான். நான் சண்டை போடணும்னா 2 நிமிஷம் இருந்து சொல்லிட்டு, வாலிக்கு ஒரு சக்தியா, அவன் தெற்கு நோக்கி அர்க்க பிரதானம் பண்ணணும்னா ஒரு தாவு தாவி தெற்கு சமுத்திரத்துக்கே போடுவான். அவன் கிழக்கு நோக்கி அர்க்க பிரதானம் பண்ணணும்னா ஒரே பாய்ச்சல்ல கிழக்கு சமுத்திரத்துக்கே போடுவான். மேற்கு அர்க்க பிரதானம்னா மேற்கு சமுத்திரத்துக்கே போவானா. வடக்க அர்க்கியம்னா ஹிமாச்சலத்துக்கே போடுவானா. 4 இடத்துல போய் அர்க்கியம் விட்டுவிட்டு அதே தாவல்ல திரும்ப கிஷ்கிந்திக்கு வந்து சந்தியாவந்தனம் முடிஞ்சு போடுத்துன்னு. அப்படின்னா அவனுக்கு என்ன சக்தி இருந்திருக்கணும்? இந்த சக்திக்கு குறுக்கத்தான் அவர் ராவணன் வந்தான். அவனை எடுத்து தன்னுடைய கஷ்டத்துல இடுக்கி கொண்டு 4 பக்கமும் போய் அர்க்க பிரதானத்தை முடிச்சுட்டு வந்து வாலி அவனை விட்டுட்டு, ராவணா ஏதோ என்கிட்ட பேசணும், நீயே பேசு அப்படின்னா. ராவணன் ஒண்ணு இல்லையே, ஒரு அஞ்சலி நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், இப்பவே போயிட்டு வரையன்னு கிளம்பி போயிட்டான். இது அங்கதன் சொல்றார், ராவணா இதுதான் உன் நிலை. இந்த நிலையில இருக்கிற வாலிய அந்த ராமன் ஓர் அம்பால் வீழ்த்தினான்னு ஞாபகம் வைத்துக்கொள். அவனிடத்துல போய் அபச்சாரப்படுறேன்னு திரும்பி சொன்னான். 2 சரித்திரம் அவன் புத்தியில ஏறவே இல்லை. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா. காலதேவதை சூண்டினால் நல்லார்கள் வார்த்தை காதல ஏறாதான். முதல்ல அடையாளம் அதுதான். நமக்கு காலம் நெருங்கிறது, தப்பான காலம் இருக்குன்னால் நல்லவா சொல்ற வார்த்தை காதல உள்ள போறது நின்று போடும். ராவணனுக்கு அது நின்று போச்சு. அதனாலதான் காலமே கெட்டது. அப்ப கார்த்தவீரியன் சரித்திரம் சொன்னார். இந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமனுடைய தந்தையார் ஜமதக்னியின் இடத்துல அபச்சாரப்பட, அதனால் கோபம் கொண்ட பரசுராமர் அவரை வெட்டுட்டார். வெட்டுட்டது அவனோட இல்ல, 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களே இல்லாமல் நிஷ்சத்திரியமாய் இந்த பூமி ஆக்குகிறேன் என்று விரதம் கொண்டு அனைவரையும் ஒழித்தார். இது ஒரு பக்கம் சரித்தம். அந்த கார்த்தவீரியனுடைய நெடுநாள் பரம்பரைக்கு பிற்பாடு மது பிறந்தான். தஸ்யாபி விருஷ்ணி பிரமுகம் புத்திர சதம் ஆசீத் யதோ விருஷ்டு சம்ஞாம் ஏதத் உத்ரா அவாப மது சங்யாத்து மதுரபவத் யாதவஸ்ய யதூனாம் உபலக்ஷணாதிதி. கடைசியா யாதவர்கள் பிறந்தார்கள். அப்ப மதுவனிடத்துல மாதவர்கள், யதுவனிடத்திலே யாதவர்கள், விருஷ்ணியினிடத்திலே வார்ஷ்ணேயர்கள், இவர்கள் எல்லாம் தான் கண்ணனுடைய சந்ததியினர். அந்த சரித்திரத்தை முடித்தவர். இனி 4வது அம்சம் முடிவு பெறுகிறது. அப்ப ராமச்சரித்திரம், பரசுராம சரித்திரம், கார்த்தவீரிய சரித்திரம், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரம்,
எது வம்சம் எப்படி பிறந்ததுங்கிற சரித்திரம். இப்ப அதனுடைய கடைசி அத்தியாயம், கிட்டத்தட்ட கடைசியில வந்துட்டோம்னால் ஆஹுகன்னு ஒருத்தர் பிறக்கிறார். எதுவனுடைய வம்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப எது வம்சம் அத்தனை சந்திரனிடத்திலே வந்தது தானே. ஆஹுகனுக்கு தேவகன், உக்ரசேனன், பஜமான வம்சம்னு ரெண்டு. எல்லாமே யாதவர்கள் தான். குக்குர வம்சம், பஜமான வம்சம். அந்த குக்குர வம்சத்திலே ஆஹுகன் ஆஹுகனிடத்தே தேவகன், உக்ரசேனன். அந்த தேவகனுக்கு பிறந்தவர் தான் தேவகி, உக்ரசேனனுக்கு பிறந்தவர் தான் கம்சன். அப்ப சித்தப்பா ஒண்ணு பெரியப்பா பிள்ளைன்னு வச்சுங்க. தேவகன், உக்ரசேனன் அண்ணன் தம்பிகள். தேவகனிடத்துல தேவகி பிறந்தாள். தேவகனுக்கு 4 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்தார்கள். அந்த 7 பெண்களையுமே வசுதேவர் தான் கல்யாணம் வேண்டார். வசுதேவர் யார் என்றால் பஜவான வம்சத்திலே தேவமீடன்கிறவன் பிறந்தார். அவனுக்கு சூரன் பிறந்தார். அவனுதான் சூரசேனன் பேர். சூரசேனனுக்கு மாரிஷாவுக்கு கல்யாணம் தான் வசுதேவர் பிறந்தார். அந்த வம்சத்துல பிறந்த வசுதேவருக்கும் இதோ குக்ர வம்சத்திலே தேவகனுக்கு பெண்ணாக பிறந்திருக்கிற தேவகி முதலான அனைவருக்கும் கல்யாணம் நடந்தது. அப்ப உக்ரசேனனுடைய மகன் கம்சன் தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா மகளான தேவகியை கல்யாணம் நடந்த அன்று தேரில் அமர்த்தி தேரோட்டி கொண்டு போகிறார். அப்பதான் அசரீரி வாக்கு சொல்லித்து, இவளுடைய கர்ப்பத்தில் 8ஆவதாக பிறக்க போகும் குழந்தை உன்னை அழிக்க போகிறது அப்படிங்கிற வாக்கு சொல்ல மேற்கொண்டு கிருஷ்ணாவதாரம் என்னான்னு சரித்திரம். தேவகர்ப்பஸ்யாபி சூரஹ சூரஸ்யாபி மாரிஷா நாம பத்னி அபூத் தஸ்யாஞ்சாசௌ தசபுத்திரான் அஜனயத் வசுதேவ பூர்வான். சூரனுக்கும் மாரிஷாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. சூரனுக்கு வசுதேவர் பிறந்தார். வசுதேவருக்கு தேவகி கல்யாணம் ஆச்சு. அதில் கிருஷ்ணன் தோன்றினார். வசுதேவருடைய மற்றொரு மனைவி ரோஹிணி தேவி, அவளுக்கு பலராமன் பிறந்தார். அதே சமயம் வசுதேவருக்கு கூட பிறந்தவர்கள் பலர். வசுதேவர் சூரசேனனுக்கு பிறந்தவர், அவருக்கு கூட பிறந்தவா பலர். அந்த கூட பிறந்தவள்ல மூத்தவளுக்கு பிருத்தா என்று பெயர். பிருத்தாங்கிற பெண்ணே பக்கத்து தேசம் குந்தி தேசம். அந்த தேசத்து ராஜாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால சூரசேன இடத்துல கேட்கிறார், ஆறானு உன் குழந்தைகள்ல உன்னை தத்து கூட அப்படின்னு. சரி கொடுப்போம் என்று இந்த பிருத்தாவை அவர் கொடுக்க பேரு குந்தி தேவின்னு மாறித்து.